குருவடிச்சரணம் திருவடிச்சரணம். ஆக்கமும் ஆன்மீகமும் ஒரு அற்புதமான தொழில் நேர்களே. நேர்களே, ஒரு தடவை ஒரு பெண்மணி நம்ம பெரியவாளை தரிசனம் பண்ணுறதுக்கு போயிருக்கா. அப்போ வரிசையில் நின்றுருக்கிறப்ப பெரியவா அந்த பெண்மணி கிட்டக்க வாமா அப்படின்னு சொல்லிட்டு, ரொம்ப பயந்த சுபாவமாக இருக்கேம்மா, பயப்படக்கூடாதும்மா, தைரியமாக இருக்கணும், ஆற்றுல நரசிம்மர் படத்தை வச்சு கிழக்கு பார்த்து வச்சு விளக்கேற்றி தூய நல்லெண்ணெய் தீபம். எல்லா பேரும் ஏன் அப்படி பெரியவா சொல்கிறேன்னா, அந்த எண்ணெய் கலப்படம் இந்த வேண்டாவே வேணாம், தீப எண்ணெய்ன்னு என்னென்னமோ வேண்டாம், தூய நல்லெண்ணெய் இல்லைன்னா நெய், இதுதான் ஆற்றுல ஏற்ற சொல்கிறோம். அந்த வாசனை வர்றப்ப பூச்சி விட்டு ஆற்றுக்கு வராது. நல்லெண்ணெய் தீபம் ஏற்றினா பாம்பு வராது. இது பெரியவா சொன்ன அருள் வாக்கு. எந்த பூச்சி வெட்டும் வராது அந்த இதுக்கு. அதுவும் அந்த காலத்தில் மாக்கள் விளக்கெல்லாம் ஏற்றுவாங்க. இப்போ நீங்கள் வச்சுருக்கலாம் என்னது, ஆனால் நான் வச்சுருக்கேன், காட்டுறேன் இன்னொரு தடவை. அப்போ ஏற்றிட்டு பானகம், எலுமிச்சம்பழம் முடிஞ்சு நாட்டு சக்கரை போட்டு ஏலம் போட்டு சுக்கு போட்டு தண்ணி விட்டு அதை நல்லா பானகமாக பெருக்கி நம்ம நரசிம்மருக்கு நைவேத்தியம் பண்ணி நெய்யும் சாப்பிட்டுடுவோம். இந்த ஸ்லோகத்தை காலம்பரை மாலை சொல்லி 9 தடவை பாராயணம் பண்ணணும். தைரியமாக, அவ்வளோ தைரியமாக வந்துடும் உனக்கு அப்படிங்கிற. இந்த பயங்கர இதுவே இருக்கக்கூடாது அப்படிங்கிற சொல்லிவிட்டு கிழக்கு பார்த்து நரசிம்மரை வச்சு நீ நைவேத்தியம் பண்ணி தினந்தோறும் பானகம் சீப்பன் அப்படிங்கிற. அப்போ பெரியவா சொல்கிறா, நல்லா நல்லெண்ணெய் தீபமும் நெய்யும் சுட்டி காட்டி சொல்கிறா திருப்பி திருப்பி. அப்படிங்கிறப்ப நம்ம யோசிக்க வேண்டிய ஒரு இது. தீப எண்ணெய், முக்கூட்டு எண்ணெய் கூட நல்லெண்ணெய், நெய், விளக்கெண்ணெய் சேர்க்கலாம் என்னை பொறுத்தவரை. அப்போ இந்த ஸ்லோகம் சொல்கிறா, உக்ரம் வீரம் மகாவிஷ்ணு ஜுவலந்தம் சர்வதோமுகம் நரசிம்மம் பீஷணபத்ரம் மிருத்யும் நமாம்யகம் அப்படின்ட்டு சொல்லிவிட்டு 9 தடவை, ஒவ்வொரு தடவையும் ஓம்னு ஆரம்பித்து நமாம்யகம்னு முடிக்க சொல்கிறான். இது 9 தடவை பாராயணம் பண்ணோம்னா அவரோட கடாட்சம் நம்மளுக்கு கண்டிப்பாக வந்துடும். கண்டிப்பாக நேர்களே, இதை நம்ம பாராயணம் பண்ணுவோம் நேர்களே. நமஸ்காரம்.